சென்னையில உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் பணியாற்றுறாங்கல்ல, இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பது ராம்கிங்கிற நிறுவனம் தான். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம். ஏற்கனவே எங்கள பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள்லாம் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம தொடர்ந்து இந்த ராம்கி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டது இப்போதுதான் தெரிகிறது. இதுல ராம்கி நிறுவனத்திற்கும் அமைச்சர் நேருவுக்கும் நேரடி தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தான் அதிக டெண்டர் கொடுத்திருப்பதாக இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதற்கு உடந்தையாக இருந்த 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. சுமார் 1300 கோடி ரூபாய் அளவிற்கு இப்போதைய புதிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இது எல்லாம் டைரக்டாகவே தேர்தல் செலவுகளுக்காக பயன்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுகவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராம்கி, கிலாரி, அவர்லேண்ட் இந்த 3 நிறுவனம் தான் தமிழ்நாட்டுடைய ராஜாக்களாக திகழ்கிறார்கள். இவங்க எல்லா டெண்டர்களுமே இவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே நேருவுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக மீது ஒரு குற்றத்தை சொல்றாங்க அதிமுகவினர். இந்த நிலையில இந்த ஊழலுக்கு பின்னாடி இந்த 2 ஐஏஎஸ் மட்டுமில்ல, இன்னும் பல அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாம். இது உடனடியாக விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்லி அன்னைக்கு அதிமுக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த வழக்கு சம்பந்தமா யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவர் மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. நகராட்சி நிர்வாகத்துறையிலே இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல்னா இன்னும் பல துறைகள் இருக்கு. எத்தனை கோடி ஊழல் நடைபெற்றது என்பது குறித்து இப்போ நினைச்சாமலே மலைக்க வைக்கிறது. ஸோ இப்படி தான் இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.